குட் மார்னிங். டே 44 ஸ்விம்மிங் கிளாஸோட டே 11. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு, 6:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்விம்மிங் கிளாஸில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்டு வச்சு கிக் பண்ணி 2 ரவுண்ட் வார்ம் அப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டைல் வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நிற்காமல் போகணும். அது ட்ரை பண்ண ஒரு 4 ரவுண்ட் போனேன். ஃபஸ்ட் 2 ரவுண்ட் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 ரவுண்ட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். இது இல்லாமல் அந்த ஃப்ளோட்டிங் இருக்குல்ல, பேக் ஸ்ட்ரோக்கில் ஃப்ளோட்டிங், அது வந்து ட்ரை பண்ணேன். அவ்வளோதான் இன்றைக்கி பண்ணது மார்னிங் செக்ஷனில். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தால் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம். அந்த மஷ்ரூம் செய்கிறாளேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன். அவள் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து கொஞ்சம் கோளாராக என்னென்னவோ பண்ணிட்டு இருந்த வீடியோக்காக, சரி அதையும் கவர் பண்ணி வச்சேன். நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா அப்படின்னு சொன்னதுனால ஈவினிங்கே வந்து பாஸ்தாலாம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஒரு பக்கம் டீ குடிச்சிட்டு திருப்பி ஈவினிங் செஷன் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு வந்த உடனே எனக்கு வந்து டின்னர் ரெடியாக இருந்தது. டின்னர் சாப்பிட்டு முடித்த உடனே வந்து கீழே தெருவில் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் விளையாடிருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கும் விளாடணும்னு தோணுச்சு. அதனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் விளையாடிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் அதுக்கப்புறம் விளையாடலாம் போகல. ஏன்னா திருப்பி நாளைக்கு காலையில் 5 o'clock எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி. நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்.